என்ற பேர் ஞானம்மா. அப்புறம் வயசு 95. அப்போ எப்பவுமே நாங்கள் இன்னும் கேட்டால் மெல்லில் தோட்டத்தில் எங்கள் அப்பா தாத்தா வேலை செய்வாங்க, நாங்களும் இங்கே இருப்போம். அப்போ அந்த யோகா மட்டுக்கு அப்போ செஞ்சுட்டு இருப்போம். அவங்க செய்கிறத பார்த்து நாங்களும் செய்வோம். அதனால் யோகா எங்கே வேணாலும் போய் செஞ்சுக்குவேன். அப்புறம் சாப்பாட்டு விஷயம் அப்படித்தான். இப்போ என்ற காரியம் இன்றைக்கி எது நடக்குது அவங்க இல்லை. நான் காலையில் எழுந்திரிப்பேன், பாத்ரூம் போயிட்டு வருவேன், குளிப்பேன், சூரிய நமஸ்காரம் செய்வேன், வேப்பங்குச்சியில் பல் விளக்குவேன். அப்புறம் இதான் எனக்கு தந்து 2 யோகா செய்துட்டு வந்தேன். சாப்பாடும் அப்படித்தான். இட்லி தோசை எல்லாம் இல்லை. ராகி, சாமை, கம்பு, குரவாளி, கோதுமை, பாசிப்பயிறு இதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்து அரசு வச்சோம். கொஞ்சம் சூடு பண்ணி அரசு வச்சுக்குவேன். சாப்பாடு வேலையால் அதுதான்றது. கஞ்சி ஆட்டு வச்சு கடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் மத்தியானத்துக்கு ஏதோ கீரையோ ஏதோ ஒன்று சேர்த்தாங்கன்னா மத்தியானம் சாப்பாடு. நைட்டு சாப்பாடு அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு பழம், ஒரு கிளாஸ் பால் தோசை அவ்வளோது. பின்ன அது இதெல்லாம் செய்கிறது இட்லி தோசையெல்லாம் இல்லை. அவ்வளோதான்ற காரியம். எனக்கு ஆரோக்கியமாக தான் அன்றைக்கும் இருக்கிறேன், இன்றைக்கும் இருக்கிறேன். ஆஸ்பத்திரி போகாமல் என்ற காலம் போகுதப்பா. அதுதான் எனக்கு தெரியும். அது ஆரோக்கியமாக இருக்கேன்னப்பா. இன்றைக்கும் ஏதோ அந்த படம் போகணுமா, இல்லை கார் வேணும், பஸ் வேணுங்கன்னா கூட துணையில அப்படி போயிட்டு வந்துடுவேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்குவேன். நடந்தே போயிட்டு வந்துடுவீங்க? போயிட்டு வந்துடுவேன். நடந்து போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் இப்படி அதெல்லாம் செய்யும் தேமி. அதுக்கு மேலே என்ன கேட்குறீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியுது. ஆமாம், யோகா பண்ணுறதுனால தான் முன்னாடி காப்பாற்றிட்டு இருக்கிறேன், மக்களை காப்பாற்றுறேன். அந்த மக்கள் புள்ள ஊட்டி இன்னும் பேத்தாக ஒருத்தர் போய் ஆஸ்பத்திரியில் பிரசவமாக எடுத்துகிட்டு போய் அதில் பிரசவம். அதுதான் நான் செய்யணுப்பா. நானும் 5 மக்கள் எனக்கு இருக்குது. அந்த 5 மக்கள் ஓட்டோடுதான். இப்போ என்ற பேட்டி பேரனும் அப்படித்தான் ஒரு பேரமழையை அடிச்சுட்டேன். கேட்டால் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். மக்கள் செய்வாங்க, அந்த மக்கள் சுகமாக தான் இருக்கிறாங்க. பின்ன யோகாசனால எந்த தப்பு வராது. சூரிய நமஸ்காரம் காலையில் செய்துட்டு மூச்சு பயிர் செய்துட்டு ஆரோக்கியமாக வாழலாம் சாமி. நம்மளுக்கு தான் நம்ம சொல்லுவேன். எனக்கு பேசுறதுக்கெல்லாம் என்னால் ஆகாது.